அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடன் அடையிறதுக்கான ஒரு துவாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூறா. அதை நீங்கள் எத்தனை தடவை ஓதணும், எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கடனாக வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் சரி, இல்லை நமக்கு தொழில் இருக்குது ஆனால் அது நல்ல ஒரு வருமானம் நமக்கு ஈட்டி தரலை அப்படின்னாலும் சரி, இந்த சூறாவை கண்டிப்பாக ஓதலாம். அல்லாஹ் இடத்துல முழு நம்பிக்கை வச்சு ஓதணும். அப்போ தான் அல்லாஹ் நமக்கு தருவான். அதே மாதிரி 5 வேளை தொழுது நம்ம ஓதணும். அதுதான் ரொம்ப முக்கியம். 5 வேளை தொழுகையை நம்ம கடைப்பிடிச்சோன்னாலே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம காணலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த சூறாவை டெய்லியும் 7 தடவை ஓதணும். 7 தடவை ஓதுனீங்க அப்படின்னா ரிஸ்க்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். ஒருத்தவங்க ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க அந்த ஒரு புக்கு இருந்திருக்கு. அவங்க அந்த புக்கை ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்க்கும்போது அந்த புக்கை அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஓதிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா அவங்களுக்கு இந்த சூறா ஒரு கிஃப்ட்டு மாதிரி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அல்லாவோட நாட்டத்தினால அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி அவங்க இந்த ஒரு இதை 7 தடவை நம்ம ஓதி பார்க்கலாம் அப்படின்னு அவங்களோட வாழ்க்கையில் டெய்லியும் அவங்க 7 தடவை இந்த ஒரு சூறாவை ஓதாமல் அவங்க படுக்கவே மாட்டாங்களாம். அப்படி இருந்து அவங்க வாழ்க்கையில் ரொம்ப மிகப்பெரிய கஷ்டங்களை சந்தித்து இப்போ அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு கிருபை செஞ்சுருக்கான் இன்ஷா அல்லாஹ். இதை ஓதுனதுனால நமக்கு ஒரு பாவமுமே கிடையாது. நமக்கு ஒரு 20 ஆயத்து ஓதுன ஒரு நன்மை கிடைக்கும்னே வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு காசு பணம் கடன் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இதை ஓதுனீங்க அப்படின்னா ஒரு குரானில் உள்ள ஒரு 20 ஆயத்துக்களை நீங்கள் ஓதுன நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் பயப்படாமல் ஓதலாம். இது ஒரு குரானுடைய ஆயத்து தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஓதலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறையா அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க குரானில். ஃபிரௌனை பற்றி சொல்லியிருக்காங்க, தஹஜத்து தொழுகையை பற்றி சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கான். அவங்கெல்லாம் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம். அதே மாதிரி இப்போ நம்ம துவாக்களும் குரானில் நிறையா இருக்குது. கடன் அடைக்கிறதுக்கான சூறா இருக்குது, குரானோட இதயமான யாசின் சூறா இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நான் ஒரு சூறாவை உங்களுக்கு ஒரு மந்திரமாகவே சொல்லித்தரேன். இதை மட்டும் நீங்கள் ஓதுனீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் எல்லா கடனுமே அடைஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூறா தான் இந்த சூறா. அத்தியாயம் 73 முஸம்மில் அப்படிங்கிற ஒரு சூறா. இந்த சூறாவில் 20 ஆயத்துகள் இருக்குது. 20 ஆயத்துக்களை நீங்கள் ஒரு 7 முறை ஓதணும். 7 முறை ஓதுனீங்கனால போதும். ஒரு நாளைக்கு 7 தடவை இந்த சூறாவை நீங்கள் ஓத போகிறீங்க. ஒரு 7 நாள் ஓதுனா 10 நாள் ஓதுனா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்காம ஓதலாம். அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஃபஜர் தொழுதுட்டு ஓதலாம், லஹர் தொழுதுட்டு ஓதலாம், அசர் தொழுதுட்டு ஓதலாம், மஹ்ரிப் தொழுதுட்டு ஓதலாம், அப்புறம் இஷா தொழுதுட்டு ஓதலாம். அப்புறம் நீங்கள் சும்மா இருக்க ஒரு ரெண்டு டைமில் சும்மா நீங்கள் ஓதிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 7 தடவை ஓதுனாலே போதும். அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய பரக்கத்துகளை கொண்டு சேர்ப்பான். நீங்கள் அதிக கடனில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 40 நாள் ஓதி பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.